இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 49வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 28 வரை. அவனவனுக்குரிய ஆசீர்வாதம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். வசனம் 28. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்றான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். தேவனுடைய பள்ளியில் 147 ஆண்டுகள் கற்றுக்கொண்ட அனுபவமிக்க வயது முதிர்ந்த ஒரு தந்தையினுடைய வாக்குகள் இவை. தன் வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருந்தாலும் அவன் தேவனோடு நெருங்கி பழகிய ஒரு மனிதனாகவே திகழ்ந்தான். தன் வாழ்நாளில் 13 தடவைகள் தேவன் தன்னோடு பேசியதை கேட்டவன். ஒரு தேவனுடைய மனிதனாக, ஒரு தீர்க்கதரிசியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவனவனுக்கு உரிய வார்த்தைகளை வழங்கினான். குறிப்பாக கடைசி நாட்களில், அதாவது பிந்தின நாட்களில் இவர்களுடைய சந்ததியார் எவ்விதம் இருப்பார்கள் என்பதை பற்றியதாகவே இவை இருந்தன. அவன் சொன்ன பிரகாரமே இஸ்ரவேல் நாட்டின் வரலாற்றில் நடைபெற்றதை காண்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவரவர்களுடைய குணாதிசயங்கள், செயல்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது மட்டுமின்றி தேவனுடைய இரக்கம், கிருபை, தெரிந்தெடுப்பு ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகவும் இருந்தன. தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு தனிநபரை அழைத்த போது அவன் அதற்கு கீழ்ப்படிந்த போது அவர் அவனுக்கு அளித்த வாக்குறுதியின் நிறைவேறுதலாகவும் இவை இருக்கின்றன. தேவன் தம்முடைய வாக்குறுதியில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த கோத்திர பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு எவ்விதத்தில் பொருந்தி போகும்? மூத்தவன் ரூபனைப் போலவே நாம் அனைவரும் பிறப்பிலேயே பாவிகளாகவே இருக்கிறோம். ஆயினும் அவர் நம்மை பிள்ளைகளாக மாற்றினார். கொலைக்காரராக இருந்த லேவிக்கு ஆசாரிய ஊழியம் கிடைக்கப்பட்டது போல நாமும் கிருபையினாலே அவரை துதித்து பலி செலுத்துகிற தேவனுடைய ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். யூதாவும் முறை தவறி பிறந்தவனே, நடந்தவனே. ஆயினும் அவனிடத்திலும் தேவ கிருபை அதிகமாக விளங்கிற்று. நமக்கும் அவ்விதமாக கிருபை காண்பிக்கப்பட்டது. தாவீது, சாலமோன் போன்றோர் இக்கோத்திரத்தில் தோன்றி அரசாண்டார்கள். கிறிஸ்து யூதாவின் கோத்திரத்தில் தோன்றினார். தேவன் நம்மையும் ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து நாமும் ஒரு நாள் அரசாளுவோம். பென்யமின் கோத்திரத்து சவுல்தான் பெற்ற அரசாட்சியை கீழ்ப்படியாமையினாலே இழந்தது போலவும், தான் கோத்திரத்தார் முதலில் விக்கிரக ஆராதனையை தொடங்கியது போலவும் நாம் செய்யாதிருப்போமாக. நாம் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவோம். நம் கிரியைகளே நம் குணத்தையும் நடத்தையும் வெளிப்படுத்தி எதிர்காலத்தை தீர்மானிப்பவையாக இருக்கின்றன. யோசேப்பை போல நாம் பாடுபடுகிறவர்களாக இருக்கலாம். ஆயினும் பொறுமையோடு இருந்தால் பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்கலாம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று இஸ்ரவேல் இருந்தது போல நாமும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். பிதாவே, பாவிகளான எங்களுக்கு அருளிய நித்திய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம்.